ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். பாலக் சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலக் பேஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாலக்கீரை, இஞ்சி, பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி. மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாலக் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம பாலக்கை ஃபர்ஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுக்கணும். நிறைய பேர் அப்படியே போட்டு அரைச்சு செய்யறாங்க. பட் அது ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா நம்மளுக்கு கிடைக்காது. திப்பி திப்பியா இருக்கும் அங்கங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். பிளான்ச் பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க, அதோட ஃபிளேவர் வேற லெவல்ல இருக்கும். இப்போ பிளான்ச் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில கீரையை போட்டு நம்ம ஒரு 1 மினிட்ல நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. எப்படியும் நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுக்க தான் போறோம். ஸோ அதுவே கரெக்டா இருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இது கீரை ஆறணும். ஆறினக்கு அப்புறம் தான் போட்டு அரைக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். கீரை நல்லா ஆறினக்கு அப்புறம் இப்போ மிக்ஸி ஜார்ல இந்த கீரை, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி நீங்க சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இன்னைக்கு இல்லை அதனால என்ன சேர்க்கல. தண்ணி தேவையானா மட்டும் விட்டு அரைங்க, இல்லைன்னா அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க சப்பாத்தி டோ செஞ்சுக்கலாம். பெரிய மிக்சிங் பவுல்ல 2 டம்ளர் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். அரைச்ச பேஸ்டையும் கூட சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். தண்ணி தேவைப்பட்டா மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த பேஸ்டே போதும் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது நல்ல மசாலா சப்பாத்தி மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, வெறுமனே அப்படியே சாப்பிட்றலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க மாவு. சப்பாத்தியும் அதே மாதிரி சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி 2 அடி அடிச்சு மூடி வச்சிடலாம். வேணும்னா எண்ணெய் போட்டு நீங்க மாலிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு போடல, இதுவே நல்லா சாஃப்டா இருக்கு. அதனால டக்குன்னு ட்ரை ஆகாது. நான் மூடி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன் சப்பாத்தி மாவை. இப்போ இந்த ஊறுற கேப்ல நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் வெங்காயம் தக்காளியை ஃபர்ஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போறேன். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு லெவல் ஜாஸ்தியா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. பெங்களூர் தக்காளினா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம். 2 காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்திருக்கேன். 4-5 cashew nut எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்க போறோம். ஒரு பேன்ல தண்ணி விட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாய், cashew nut எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதிச்ச தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்சியில போட்டு பேஸ்டா அரைச்சு எடுக்க போறோம். இது ஒரு பாயில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற விட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஆற விட்டுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கீழே விட்டுறக்கூடாது, இதை நம்ம சேர்த்திக்க தான் போறோம். குயிக்கா ஆறணும் அப்படிங்கறதுக்காக நான் தண்ணியை வடிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை மட்டும் ஆற வச்சுக்கிறேன். இப்படி ஆறுனதும் இந்த ஸ்கின்னை நான் பீல் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு பேஸ்ட் ஸ்மூத்தா கிடைக்கும். இல்லை அப்படின்னா தக்காளி அவ்வளோ ஸ்மூத்தா அரையாது, திப்பி திப்பியா இருக்கும். அதனால நான் ஸ்கின்னை மட்டும் எடுத்துடுறேன், சீடையும் சேர்த்தே எடுத்துடுறேன். நான் நாட்டு தக்காளிங்கிறதுனால சீடை எடுக்கிறேன். இதே நீங்க பெங்களூர் தக்காளி அப்படின்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு முன்னால பன்னீரை நான் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீரை பேக்கெட்ல இருந்து பிரிச்சதும் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த பன்னீர் கியூப்ஸை போட்டு நம்ம மூடி ஆஃப் பண்ணி 5 minutes வச்சிடலாம். கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசூரி மேத்தி, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள். இப்போ ஒரு பேன்ல பட்டர் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட் ஊத்திக்கலாம். அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஊத்துனதுமே நம்ம தண்ணி ஊத்திடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் போட்டு மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம விட போறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியை விட போறோம். இப்போ நம்ம தண்ணி விடும்போது பச்சை தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியே சூடு பண்ணிட்டு அப்படியே நம்ம சுடு தண்ணியா ஊத்திடணும். அப்பதான் கிரேவி டேஸ்ட் மாறாம இருக்கும். பச்சை தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சொதன்னு ஆயிரும். இப்போ தண்ணி விட்டக்கப்புறம் ஒரு பாயில் வந்தக்கப்புறம் நம்ம இந்த பன்னீரை எடுத்து போட்டுக்கலாம்.
இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு திக்காயி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கசூரி மேத்தியும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் ஏடு அதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து இதுல ஊத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணல. எனக்கு வந்து இனிப்பா இருந்தா அவ்வளவா பிடிக்காது. அதனால நான் இன்னைக்கு சுகர் ஆட் பண்ணல. இது எக்ஸாக்ட் நம்ம க்ரீம் கடையில வாங்குற க்ரீம் டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இதை ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தியா சுட்டு எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்து பழக்குங்க. ரெஸ்டாரண்ட்க்கு கூப்பிட்டுட்டு போகிறத விட வீட்டிலே செய்யறது தான் பெட்டர். ஹெல்தியும் கூட, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. பாலக் சப்பாத்தி கூட இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பேர் பண்ணியிருக்கேன். நாங்க இந்த பிரேக்ஃபாஸ்டோட என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். பாய்.